ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் மனோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னடா இருக்கல செடி வச்சு பார்க்குறீங்களா? செடிக்கு நம்ம எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஊற்றுறது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ஃப்ளோ ஆகும். எப்படின்னா சொட்டு நீர் பாசன மாதிரி. ஒன்ஸ் நீங்கள் இந்த டப்பாவில் வந்து ஒரு நாளைக்கு தண்ணி ஊற்றினா மட்டும் போதும், 2 days வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சாக்லேட் டப்பா எடுத்துக்கோங்க. இது நம்ம நார்மலாக மளிகை கடையில் கேட்டால் கொடுப்பாங்க, ஒரு 5 ரூபா 10 ரூபா கேட்டாலும் கொடுப்பாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுமாரி மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 மீட்டர் இல்லை 3 மீட்டர் இந்த மாதிரி ஒரு கயிறு இருந்தாலே போதும். நம்ம வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த கயிறுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஏன்னா இதில் தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றும் போது சொட்டும். அதனால் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. இந்த கொஞ்சம் கயிறு கொஞ்சம் ஷோராக இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இதை நம்ம எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. சப்போஸ் இந்த இது வந்து ஹோல்ஸ் பெருசாக ஆகிடுச்சுன்னா இது வந்து இங்கே கம் போட்டு ஊற்றிக்கலாம். அப்படியே நெருப்பில் கட்டி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தேவையான எல்லா பொருளும் ரெடி ஆகிடுச்சு. 1 லிட்டர் வாட்டர் கேன், கயிறு நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சாக்லேட் டப்பா. நெக்ஸ்ட் நம்ம இந்த செடியை இதுக்குள்ளே வச்சு நம்ம எப்படி வந்து தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் போகுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போது இந்த பாட்டிலில் இந்த மண் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா நிறைய வேர் இருக்குது. வேரை நம்ம வந்து அறுத்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சாச்சு நினைக்கிறேன். இதில் வந்து தண்ணி ஊற்றி இந்த தண்ணி எப்படி பாஸ் ஆகுதுன்னு நம்ம வாங்க பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். நான் வந்து ஒரு 3/4 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள். எப்படி இந்த தண்ணி ஃப்ளோ ஆகுது மட்டும் நீங்கள் பாருங்கள். நல்லா தண்ணி ஊற்றிட்டேன். எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா சொட்டு தான் வந்து ஃப்ளோ ஆகும். நல்லா பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். இந்த செடியில் கூட பார்த்திங்கன்னா அடியில் வந்து இந்த வேர் வரைக்கும் தண்ணி எப்படி போயிருக்கணும்னு பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணி சொட்டுறது. சரிங்களா? கை கூட பாருங்கள், சொட்டாக கண்டிப்பாக தண்ணி வரும். இது ஒன்ஸ் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இதுமாரி பண்ணிங்கன்னா செடி நல்லா க்ரோத் ஆகும்.
இந்த செடியோட பேர் எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியல, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த செடி இந்த பூ பேர் என்னன்ட்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்னும் நிறைய செடி இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு நாள் பார்க்கலாம், ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். குட் பை.